அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிச்சையா காளிமுத்து என்ற சேனல். இப்போது ஒரு முக்கியமான பயனுள்ள ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரணக்கல்லி. இது ரொம்பவும் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகையாகும். இந்த மூலிகையை இதனுடைய பயன்களை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதோ பாருங்கள், இதுதான் ரணக்கல்லி. பாருங்கள் எப்படி வளர்த்துருக்கேன் பாருங்கள். இதுதான் ரணக்கல்லி. இதில் இன்னொரு வகை இருக்குது. இலை கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகும். ரவுண்டு கலரில் ரவுண்டு சைஸில் ஒரு ரணக்கல்லி இருக்குது. இது திக்னஸ் அதிகமாக கொஞ்சம் நீளமாக இருக்கும். 2 வகை இருக்குது இதில். இது ஒரு ரணக்கல்லி, அது ஒரு ரணக்கல்லி. ரெண்டுமே ஒரே மருத்துவ குணம் நிறைந்தது தான். இதை ஒரு நாளைக்கு ஒரு இலை, பெரிய இலையாக இருந்தால் பாதி இலை, சின்ன இலையாக இருந்தால் ஒரு இலை தினமும் சாப்பிட்டு வந்தால் பல நன்மைகள் இருக்குங்க. அதாவது கிட்னியில் கல் இருந்தால் அதை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் இதுக்கு இருக்குங்க. அதாவது லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுவோம். கிட்னியில் கல் இருந்தால் லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுவோம். ஆனால் பண வசதி இல்லாதவர்கள் இது போன்ற மூலிகையை பயன்படுத்தி நம்ம உடம்பை குணப்படுத்திக்கலாம். இந்த இலையை பாருங்கள். இந்த இலையில் ஒரு இலை சாப்பிட்டு தினமும் 30 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கிட்னியில் உள்ள கல் கரைஞ்சிடுங்க. இதை முதல்ல நீங்கள் கிட்னியை செக் பண்ணி கல் இருக்கா என்னன்னு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு கல் இருந்தால் நீங்கள் இந்த இலையை சாப்பிடுங்க. 30 நாள் கழித்து வந்து மறுபடி செக் பண்ணுங்கள். சுத்தமாக கல்லே இருக்காது, கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குங்க. இதை இலையை பார்த்தா கசப்பு தன்மை நிறைந்தது மாதிரி நினைக்கலாம் நாம். ஆனால் அது கிடையாதுங்க. புளிப்பு துவர்ப்பு தன்மை உடைய சுவை உடைய ஒரு இலை தாங்க இது. பார்த்தா நெல்லிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சுவை இருக்கும். நெல்லிக்காய் மாதிரி ஓவராக புளிக்காது. இதில் லேசான புளிப்பும் லேசான துவர்ப்பு சுவையும் உடையது. இதை நல்லா சாப்பிடக்கூடிய தன்மை உடையது தான். நான் அதை கடைசியாக சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது 30 நாளைக்கு 30 இலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை பயிர் செய்வது ரொம்ப ஈஸி. இந்த இலை இருக்குது பாருங்கள். இந்த இலையை கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படிம்பாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த இலையில் இருக்குது பாருங்கள். இந்த அடிப்பகுதியில் உள்ள நல்ல முத்திய இலையை பறிச்சுக்கணும். பிஞ்சு இலையை பறிக்கப்படாது. இந்த மாதிரி முத்திய இலையை பறித்து இதை ஒரு நூலால் கட்டி பாருங்கள். இந்த மாதிரி நூலை கட்டி இதை ஒரு நிழல் பகுதியில் தொங்க விட்டிங்கன்னா அதில் இருக்குது பாருங்கள். மேட்டுப்பகுதி நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இருக்குது பாருங்கள். இந்த மேட்டுப்பகுதிக்கும் அடுத்த மேட்டுப்பகுதிக்கும் இடையில் பள்ளம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் இதில் கண் உருவாகும். இதை கட்டி போட்டோம்னா 30 நாளையில் இந்த இடைவெளி அத்தனையிலையும் வரிசையாக கண் வைக்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கும். இந்த கண் பாருங்கள், ஒரு பள்ளத்துலேயும் கண் வைக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல இதனுடைய மருத்துவ குணத்தை சொல்கிறேன். இது கிட்னியில் உள்ள கல்லை கரைச்சிடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவருங்க இதை தினமும் சாப்பிட்டு வந்தாக்க இது 30 நாளையில் சுகரே இருக்காதுங்க. சுகர் கண்ட்ரோலில் இருக்குங்க. அடுத்த பெனிஃபிட் இது தாங்க. 3வது ரணம், ஆறாத ரணம் உடம்புல இருந்துச்சுன்னா அது எங்கே புண்ணு இருக்கோ அந்த புண்ணில் இதை அரைச்சி சாறு எடுத்து அதில் தடவி வந்தோம்னா ஒரு வாரத்திலேயே நமக்கு பெனிஃபிட் தெரியுங்க. அந்த புண்ணு ஆறி இருக்கும். அது மாதிரி தொடர்ந்து அந்த புண்ணு ஆறுற வரையில் இதை அரைச்சி அது மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும். அதே போல் பித்த வெடுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பித்த வெடுப்பு உள்ள இடத்துலையும் காலில் பித்த வெடுப்பு இருந்துச்சுன்னா அதில் இதை அரைச்சி அப்ளை பண்ணிங்கன்னா பித்த வெடுப்பு குணமாகுங்க. இது போன்ற பல நன்மைகள் உள்ளதை எப்படி பயிர் செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதான் அந்த மாதிரி முத்திய இலையை பறித்து இது மாதிரி கட்டி விட்டிங்கன்னா நல்ல நிழல் பகுதியில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா 1 மாதத்தில் உங்களுக்கு கண் வைக்க ஆரம்பிச்சிடும். அதில் கண் உற்பத்தி ஆகும். இந்த பாருங்கள், ஒரு மாடலுக்கு நான் அதை மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு இதுலேயும் ஒரு கண் வச்சுருக்கு பாருங்கள். எத்தனை 1 2 3 4 5 6 சின்ன கண்ணெல்லாம் அதை பாருங்கள். இதெல்லாம் சின்ன கண்ணாக வச்சுருக்கு பாருங்கள். இது 1 மாதம் ஆயிடுச்சு.
இப்போ கிட்டத்தட்ட இது 1 மாதம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 4-5 நாளையில் இதை தனியாக பிரித்து நடவு செஞ்சிடலாம். இந்த பாருங்கள், இது வேர் பகுதி, இது தழை பகுதி. இன்னும் ஒரு 4-5 நாளையில் இதை அப்படியே தனியாக பிரித்து நாம் நட்டுறலாம். இல்லைனா அதுவே அந்த தருணம் வரும்போது, அந்த நடவு செய்ய வேண்டிய தருணம் வந்தால் இதை அப்படியே தனியாக அந்த இலையிலேருந்து பிரிஞ்சு உதிர்ந்து கீழே விழுந்து முளைக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு மூலிகை ஆகும். இந்த மூலிகையை பயிர் செய்ய ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் பயிர் செஞ்சிங்கன்னா 30 நாளைக்கு 30 இலை பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து உதவலாம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு இலையிலே ஒரு 10-15 கன்று உருவாகிடும். அந்த மாதிரி இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், வரிசையாக வச்சுருக்கேன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து ஒரே ஒரு இலையிலேருந்து உற்பத்தி செஞ்சது தான். கிட்டத்தட்ட பாருங்கள் 8-9 செடியில் வச்சுருக்கிறேன். நிறையாவும் நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கே ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். இதோ பாருங்கள், இன்னொரு தொட்டியில் தெர்மாக்கோல் பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பயிர் செய்யலாம். முதல்ல கொஞ்சம் முன்னால் செய்யும்போது தாங்க சிரமமாக இருக்கும். அப்புறம் போக போக அதிகமாகிடும். என்னிடத்துல இப்போ போதுமான செடிகள் இருக்குது. எனக்கு தேவை உள்ளவங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நான் உங்களுக்கு தருவேன். என்னுடைய ஃபோன் நம்பரு குறிச்சிக்கோங்க, 9789005391. மறுபடியும் சொல்கிறேங்க, 9789005391. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது எப்படி தர்றதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இதை வந்து நான் வந்து வீட்டில் ஒரு நிழல் பகுதியில் இந்த செடியை இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன். அதை பார்க்கலாம் வாங்க. அதை பாருங்கள், வீட்டில் ஒரு நிழல் பகுதியில் நூலில் கட்டி தொங்க விட்டுருங்க பாருங்கள். எத்தனை செடி வச்சுருக்கேன் பாருங்கள். 5-10 செடி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், ஒவ்வொரு இலையிலையும் கன்று வச்சுருக்கு பாருங்கள். அது பாருங்கள், அடுத்த இலையில் பாருங்கள், அது கன்று வச்சுருக்கா, வச்சுருக்கு பாருங்கள். அது பாருங்கள், இதுபோல் பல இலைகளை பறித்து நீங்கள் கட்டி தொங்க விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி கன்று வச்சுருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, கிட்னியில் கல் உள்ளவங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க, காலில் உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் சரி, புண்ணு உள்ளவங்க, ஆறாத ரணம் உள்ளவங்க அத்தனை பேர் இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய பிச்சையா காளிமுத்து என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.